வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் இதுதான் ஆரிய பயிர். பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஆரியக்காடு. இது வந்துட்டு ஆரிய பூட்டை. இது வந்துட்டு எலசாக இருக்கும் போது இதுக்கு அடுத்து என்ன ஆகுனாக்க பாருங்கள், இந்த மாதிரி ஆகும். பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக ஆரியம் வருதுங்களா, இதுதான் ஆரியம். அடுத்து என்ன ஆகுனாக்க அப்படியே பழுத்து போகும். பார்த்தீங்களா, அதுக்கடுத்து ஃபுல்லாகவே பழுத்து போயிடும் எல்லாம். பாருங்கள், அந்த மாதிரி அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்துட்டு நல்லா காய போட்டு அடித்தாக்க ஆரியம். ஆரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் களின்னு சொல்லுவாங்க. ராகி மாவுன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்துட்டு அது தயாரிக்கிறது. களியே வந்துட்டு இதில் தான் தயார் பண்ணுவாங்க. இதில் மட்டும்தான் களி தயார் பண்ண முடியும். வேறு எதுலேயுமே தயார் பண்ண முடியாது மக்களே. பாருங்கள், இதுதான் ஆரியக்காடு. ஆரியனாக்க ராகி மாவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராகி மாவு தான் ஆரியம் இதில் தான் தயார் பண்ணுறாங்க மக்களே. இதை அறுத்து காய போட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மாட்டை வச்சோ இல்லை டிராக்டரை வச்சோ மிதிக்க வைப்பாங்க. இல்லைனாக்கா இப்போலாம் மிஷின் வந்துருச்சு, மிஷினில் போட்டு அடிச்சு விட்ருவாங்க. நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுனாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இது மாதிரி வீடியோ நிறையா வரும். நன்றி நண்பர்களே.